ராகவ் வீட்டில் வந்து ஒரு பூஜைக்காக ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க. அந்த சூழ்நிலையில எல்லாரையுமே கூப்பிட்டுருக்காங்க. அப்போ வந்து அபி என்ன பண்ணுறாங்க, எல்லா வேலையும் வந்து செஞ்சுட்ருக்காங்க. அனுவும் அபியும் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. இதை பார்க்கும்போது வந்து என்ன பண்ணுறாரு, முரளி வந்து ஒரு ஐடியா பண்ணுறாரு. எப்படியாவது அபியை வந்து எல்லாம் முன்னாடி வந்து உண்மையெல்லாம் சொல்ல வைக்கிறோம். அபியும் ராகவும் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அபி வாயாலே சொல்ல வைக்கிறோம். அதுக்கு அபி வந்து சுயநினைவில் இல்லாமல் வந்து மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டுற மாதிரி ஏதாவது போதையில் இருந்தால் தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களை வந்து அபிக்கு வந்து போட்டு கொடுத்துட்றாரு குளிர்பானத்தில். அதை குடிச்சிட்டு அபி என்ன பண்ணுறாங்க, அப்படியே தள்ளாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வழக்கம் போல் வந்து சுந்தரி வந்து அணுவை வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வேலை செய்யறது குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன இப்படி பண்ணுற, நான் என்ன பண்ண சொன்னேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நான் இவ்வளோ வகை செய்ய சொன்னேன், இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண சொல்லியிருக்கேன், ஆனால் அதிலலாம் பர்ஃபெக்ஷனாக உங்ககிட்ட இல்லை, நீ எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமாக திட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்து அபிக்கு கோபமாக வந்துடுது. உடனே வந்து நேராக அங்கே போகிறாங்க. போயிட்டு வந்து செமையாக வந்து திட்டுறதுக்காக ஆயத்தமாகறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், ஏய் சுந்தரி, எவ்வளோ வாய் உனக்கு, எவ்வளோ தைரியம் வந்து என் அக்காவை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருப்பேன், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், கல்யாணம் என் அக்கா வந்ததுலேருந்து ஒரே குறை சொல்லிட்டு இருக்கேன், எங்கள் அக்காவை நிம்மதியாக வாழவே விட மாட்டியா, உனக்குன்னா அவ்வளோ திமுறா அப்படி சொல்லி கேட்குறாங்க. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சு அபிக்கு இப்படி பேசுகிறாள், பெரியவங்களை எப்படியா மரியாதை இல்லாமல் பேசணும் தான் உன் வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. ஆமாம், என் வீட்டில் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்ற, உனக்கெல்லாம் மரியாதைலாம் தரவே மாட்டேன், நீ எல்லாம் ஒரு ஆளா, உனக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு நீ வந்து ஒரு ஜூவில் இருக்க வேண்டிய ஆள், உன்னெல்லாம் வீட்டில் வச்சிட்ருக்காங்க பாரு, இவங்கள சொல்லணும் எல்லாரையும் அப்படின்றாங்க. அதை கேட்டு அபி அமைதியார் அபி, என்னாச்சு அபி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனு வந்து கெஞ்சுறாங்க. நீ அமைதியார் அனு, நீ அமைதியாக இருக்க இருக்க இவங்க உன்னை கூட்டிக்கிட்டே இருக்காங்க, நீ வந்து எழுந்து நின்று பாரு, கண்டிப்பாக இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றாங்க. என்னடி ரொம்ப தான் வாய் பேசுகிற, அவ்வளோ திமிரா உனக்கு, ஆமாடி அப்படி தான் நீ பேசுவேன் அப்படின்றாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் அப்படியே எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன உனக்குன்னா அவ்வளோ வாயா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி வந்து அபியை அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க. உடனே வந்து அந்த கையை தடுத்து நிறுத்துறாங்க. அபி, என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், நீ அடிச்சிட்ருப்ப, என் கை வந்து புளியங்காய் பறிக்க போயிருக்குமா, நான் உன்னை சும்மா விடுவேனா, என்னெல்லாம் அடிக்கிறதுக்கு யாருக்குமே ஒன்றும் பிறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து அப்படியே பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, நல்லா நசுக்கிட்டு பலாரம் ஒன்று கொடுக்க போகிறாங்க கை ஓங்கின்னு. அப்போ கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாரு, ராகு வந்து அந்த கையை தடுக்கிறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் வந்து என் சித்தியை வந்து அடிக்க போவியா, உனக்குன்னா அவ்வளோ தைரியமான்றாரு. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து அபி வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே மயக்கத்திலே வந்து ராகவ் வந்து அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா ராகவ், உனக்குன்னா அவ்வளோ திமுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பலாரம் அரவிடுறாரு. அப்படியே போய் விழுந்துடுறாங்க அபி. எல்லாருமே ஏன் அபி அடிச்சிங்க, என்ன நடந்தது தெரியாமல் நீங்கள் பாட்டுன்னு அடிப்பீங்களா சொல்லிட்டு அனு சண்டைக்கு வராங்க. உடனே வந்து ராகவ் சொல்கிறாரு, இங்கே பாரு, என்ன வேணாலும் நடந்துருக்கட்டும், அதுக்காக என் சித்தி அடிக்கிறது கை ஓங்குவாளா, அவ்வளோ திமுறா இவளுக்கு, நான் சும்மா அபி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இங்கே அபி வந்து அப்படியே வந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்போ வந்து சொல்கிறார் ராகவ், இங்கே பாரு, மரியாதையே வந்து அபி உனக்கு ஒன்று சொல்கிறேன், நீ போய்ட்டு சித்திக்கிட்ட சாரி கேளு, நீ பண்ணதுக்கலாம், அப்படி சாரி கேட்கல இந்த வீட்டில் நீ இருக்கவே முடியாது அப்படின்றாரு. அதை கேட்டு அபி வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நான் சாரி கேட்க முடியாதுன்றாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அபியை பார்த்துட்ருக்காங்க. இங்கே பார், சாரி கேட்டு தான் நீ ஆகணும், அப்படி நீ கேட்கல இந்த நிமிஷமே வீட்டு விட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அபி வந்து அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க. இப்போ என்ன, நான் வீட்டு விட்டு போகணும் அவ்வளோதானே, ஆனால் சாரி மட்டும் அவங்கக்கிட்ட நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. டே, ஏன்டா இப்படிலாம் பண்ண, என்ன நடந்தது தெரியாமல் நீ பாட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேடா, எல்லாத்துக்கும் காரணம் உன் சித்தி தான்டா, உன் சித்தி தான் அவளை அடிக்க போனா, அதனால தான் அவள் தடுத்தா, அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாராக. இது முடியுது.